சோலோவிங்கோட சீசன் 3 எபிசோட் 12 தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 11 எபிசோடு ஒரு சீசனுமே இருக்குது. யாரும் பார்க்கணும்னா மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது சோலோவிங்கோட சீசன் 3 எபிசோட் 12 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? போன தடவை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரெட் கேட்டை வந்து ஜினு முடிச்சிருப்பான் இல்லையா, அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸை காட்டுறானுங்க. அவன் ஆஃபீஸில் நம்ம தம்பி பையன் வந்து ரொம்ப ஃபயராக வேலை பார்த்துட்டு இருப்பான். எங்கள் அண்ணனை ஒன்று திட்ட விட மாட்டேன், எவன் திட்டினாலும் சரிடா நான் பதில் கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு கண்ணாமனா இந்த இவங்க இருக்காங்களே சோசியல் மீடியாவில் ஜினுவை கழுவி ஊத்துறானுங்களே, அவனுங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். எங்கள் அண்ணன் எப்படி கிடையாது அப்படி கிடையாது, எங்கள் அண்ணன் இதை பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். பட் இவன் பண்ண மறுபடியும் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குமா, அட போங்கடா டே நானும் எவ்வளோ நேரம் தான்டா பண்ணுறது அப்படிங்கிற மாட்டேன் அவன் கொஞ்சம் டயர்டாகவே ஆயிடுவான். டேய் ஏன்டா இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, என்ன வேலைடா இருக்கு இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாடா. அண்ணே நீங்கள் எப்போ வந்தீங்க, சரி ஏதாச்சும் ஆச்சா, இல்லைண்ணா என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானா. சரி இந்த கில்டை வந்து பெருசாக்கிறதுக்கு காசு கேட்டிருந்தீல, அதை கொண்டு வந்துட்டேன், இது போதுமானு பாரு. இவ்வளோவா அண்ணே, நீ வேற லெவல்ண்ணே அப்படிங்கிற மாட்டே இவன் கொஞ்சம் இதை தான் பேசிகிட்டு இருப்பான். இதை வச்சு நமக்கு எல்லாமே பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்க்கெலாம் சேலரி கூட கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். எது எம்ப்ளாயா அண்ணா, உங்களுக்கு மறந்து போச்சா, நமக்கு ஃபவுண்டிங் மெம்பராக 3 பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது 3ஆவதா ஒரு ஆள் வேணும், அதான் நீ சொல்ல வர. ஆமாண்ணா கரெக்டு தான், கில்டுக்கு 3 பேர் வேணும், மாஸ்டரு வைஸ் மாஸ்டரு அண்ட் இன்னொரு 3rd மெம்பர் யாராச்சும் வேணும், அதனால சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்பான். என்னத்த சொல்கிறது, ஏதோ ஒன்று சும்மா ஒரு ஆளை சேர்த்தா கூட எவனாச்சும் நல்லா விடாமுயற்சியாக இருக்கிற மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், நல்லா ஃபைட் பண்ணுறதுனா சேர்த்தா நல்லாயிருக்கும், நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அதோட அர்ஜென்ட் மேட்ரு ஒன்று இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடா அது, நம்ம கில்டு நேம் என்ன முடிவே பண்ணல, ஆஹா இதை மறந்து போயிட்டோமே. சரி ஏதாச்சும் பேர் சொல்லு. இப்போ பாருங்க, சங்யூ கில்டு இல்லை, உங்களோட ஃபஸ்ட்டு பேரும் என்னோட லாஸ்ட்டு பேரும் சேர்த்து வைக்கலாம். ஆனால் அது எங்கள் அப்பா கோச்சுப்பாரு, வேற என்ன பேர் வைக்கலாம், ஹூஹோ கில்டு வேணாம், ஏன்னா உங்கள் பேருக்கு முன்னாடி என் பேர் வருது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அது எனக்கு வேணாம். சரிடா அப்பனா சோலோ பிளே கில்டுன்னு வைக்கலாமான்னு ஜினு சொல்லுவா பாருங்க. இவனுக்கு பெரிய சாக்காயிரும், எது சோலோ பிளேவா, என்னடா இவ்வளவு கேவலமான பேரா இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவனு மனுஷன்தான் போல இருக்கு, இவருக்கும் சில விஷயத்துல வழுக்கும் போல இருக்கு, என்ன பேரா இது அப்படின்னு சொல்றப்ப கதவை தட்டுவானுங்க. எவன்டா அவன், எப்பா இந்த ஜின்வோ ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பெரிய சாக்காகும். என்ன மேட்டர்னா அங்க சா வந்திருப்பா, இவ எப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அது ஒன்றும் கிடையாது, நான் உங்கள் கில்டில் சேரணும் அப்படிம்பாளா. எதே கில்டில் சேரப்படியா, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா, நான் சொன்னது தாங்க, நான் உங்கள் கில்டில் சேரணும். என்னடா நடக்குது இங்கே. சரிம்மா இந்த சேர்மன் ஏதாச்சும் இதை பற்றி பேசினாரா, எதுக்கு அவர் பேசணும், சரி சேர்மன் பேசலை, அப்போனா எவரு நம்ம சாய் ஜாகின் ஏதாச்சும் துரத்து விட்டாரா உன்னையா, இல்லைல்ல அதெல்லாம் கிடையாது. சரி அப்புறம் எதுக்கு இங்க வந்து சேர்றா, இங்க சோலோ பிளே கில்டுல எதுக்கு சேர்றான்னு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். எது உங்க கில்டு பேரு சோலோ பிளேவா அப்படின்னு சொல்லிட்டு, இது நானும் எங்க வாய்ஸ் மாஸ்டரும் கஷ்டப்பட்டு தேர்ந்தெடுத்த பேரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, எது நான் எங்க சொன்னேன், ஏங்க இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீ தானடா அமைதியா இருந்த, சரி ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சேன். இப்போதைக்கு எதை பத்தி பேச வேணாம், நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இவரோட ஹார்ட் பீட்டு, இவரோட எக்ஸ்பிரஷனு, இவரோட ப்ரீத்திங்கு எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியுது பக்காவா கொஞ்சம் நெர்வஸில் இருக்கா, காமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் எதுக்காக இவ சோலோ பிளே கில்டில் சேரணும்னு ஆசைப்படுறா, எதுக்கு என்ன பிளான் பண்றா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. ஏங்க நீங்க அவேக்கன் ஆகி ஒரு 2 வருஷம் இருக்குமா, அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல தானே இருக்கீங்க, அப்புறம் எப்படி அதை ப்ரீச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு கான்ட்ராக்டரை பிரேக் பண்ணணும்னா பெனால்ட்டி கொடுத்தா போதும், நான் கொடுத்துட்டேன் அதை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவன் என்னடா இவன் நம்ம கூட சேர்றதுக்கு காசு இவ்வளோ செலவு பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு இவன் யோசிப்பான். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டாகவே இருக்கட்டும், பட் எங்களால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இல்லைங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஜாயினிங் போனஸ் கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவனுக்கு ஒரே குழப்பமாயிரும், எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கீழே இறங்கி வந்து என் கில்டில் சேர போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உங்களுக்கு இங்கே கிடைக்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நான் இது எப்படி சொல்றது, இல்லை நான் கொஞ்சம் பைத்தியமாட்ட மாறிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்றது, நான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பே இவனோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனோட ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் இவனை பற்றி விசாரிச்சப்ப இவனோட எந்த ஒரு டீட்டெயிலையும் என்னால் கேதர் பண்ண முடியல, அது எனக்கு சின்ன கியூரியாசிட்டியே உண்டாக்குனுச்சு. அண்ட் அந்த கேட்ல அந்த ஏரங் கேட் இருக்குல்ல, அதுக்குள்ள நடந்த மேட்ரி வச்சு பார்ப்பாளா. அண்ட் இது எல்லாத்தையும் வச்சு இதுல லேப்டாப்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பா, சாரி பிசில உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. இவன் இருக்கால லீ, அவனோட கான்ஃபிடன்ஸ் வந்து கெடுத்து விட்டுருப்பான்ல,
ஸோ அந்த ஒரு மேட்டரையும் பார்த்துட்டு இருப்பா. அண்ட் நெகட்டிவ் கமெண்ட் பயங்கரமாக வரும்ல, அதையுமே பார்த்துட்டு இருப்பா. நான் நினச்ச மாதிரி தான், அவன் கண்டிப்பாக ஒரு எஸ் ரேங்க் தான். ஆனால் உண்மையிலே அவன் ரொம்ப கெட்ட பர்சன்லாம் கிடையாது. எதுக்காக இப்படி சொல்கிறானுங்க, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். நம்ம ஜேஜேஎஸ்லாண்ட் ரைடுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அண்ட் அதே மாதிரி இவ அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் இருக்கணும்னு நினச்சாலுமே அந்த இடத்துக்குமே இவ வந்து நிற்பா. ஸோ இதை பார்த்தோன்னே இவளுக்கு அங்கேயுமே கொஞ்சம் இதாக இருக்கும். நீ மட்டும்தான் என்னோட இருட்டான ஒரு உலகத்துல ஒளியா இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பா. அண்ட் நான் ரொம்ப பயந்தேன், ரொம்ப நெர்வஸா இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் சாக போயிட்டேன், இல்ல நான் செத்துட்டேன். பட் டக்குன்னு முடிச்சு பாப்பாளா, ஹண்டர்ச்சா நீங்க உங்க சென்ஸுக்கு வந்துட்டீங்களா? என்ன நான் எங்க இருக்கேன்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஹெலிகாப்டரில் தான் இருக்கீங்க. அண்ட் ஹண்டர் அசோசியேஷனில் அந்த ஹெலிகாப்டர் லேண்டும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஜின்வோ வந்தாரா? ஆமாம் ஆமாம் வந்தாரு. நான் நினச்ச மாதிரி தான், இது கனவெல்லாம் கிடையாது. நான் உண்மையிலே செத்து போயிட்டேன். அதுக்கப்புறமும் இந்த மட்டும் அவாய்டே பண்ண முடியாத சுச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் டெத்தே வந்தாலும் எப்படி நான் சொல்கிறது, எப்படி நான் வந்துட்ட சொல்கிறது, சாவுற வரைக்கும் நீ கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி இவ வெக்கத்தில் அப்படியே பொங்கிட்டு இருப்பா பாருங்க. நம்ம ஜின்முக்கு ஒண்ணுமே புரியாது. அவ வெக்கத்துல பொங்குறத ஏதோ ஒரு பிளான் பண்றான்னு நினைச்சிட்டு இவன் உட்காந்துருப்பான். ஆமா திடீர்னு ஏன்டா இவ பிளஸ் ஆகுறா, ஏதோ ஒன்று ஹைட் பண்றாளா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. சரி ரைட்டு, எனக்கு தெரியுது அவ ஏதோ பிளான் பண்றா, பட் அதை மறைச்சிட்டே போட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிம்மா ஏதாச்சும் ஆன்சர் பண்றியா, எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆமா நான் வந்து ஒரு கம்ஃபர்டான லைஃபா வாழணும், எஸ் அங்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஏங்க இங்க பாருங்க, இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நமக்கு தேவை 3 பேரு. அந்த 3 பேர்த்துல கொஞ்சம் சகஜமா வாழணும்னு வரவன் எஸ் ரேங்க்லாம் கிடையவே கிடையாது. இந்த பொண்ணு வந்திருக்கா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அன்டர்ச்சா ஒரு 22 to 23 வயசுக்குள்ள தான் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப எஸ் ரேங்கோட ஃபீல் அப்படிங்கிறது கொஞ்சம் பர்டனா கூட அவருக்கு மாறி இருக்கலாம். அண்ட் ஜேஜேஎஸ்ல நடந்த விஷயம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப பாதிச்சிருக்கலாம், அந்த வாய்ப்பே இருக்குது. ஸோ எனக்கு புரியுது, கொஞ்சம் சுச்சுவேஷன்லாம் எனக்கு புரியுற மாதிரி தான் இருக்குது. சரிங்க அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், நம்ம கில்ட்ரஸ் சேரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன சொல்றீங்க, அந்த மாதிரி போர்டில் எதுவுமே போடலையா அப்படிங்கிறப்ப, ஆமா என்னோட வைஸ் மாஸ்டரு கொஞ்சம் லூசுப்பேன், டேய் போய் போட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிட்டு இருப்பானா. எந்த விதமான டெஸ்ட், திடீர் என்னடா இவ்வளோ சின்சியரா மாட்டா, ஒருவேளை சின்சியரா இல்லாம ப்ரைடா இருக்குமோ. ஒரு சமன் கிரியேச்சரை நான் சூஸ் பண்ணுவேன், அது கூட நீங்க சண்டை போட்டு வின் பண்ணணும், அவ்வளோதான். என்னங்க உங்க எவாலுவேஷன் என்ன இவ்வளோ லோவா இருக்கு, ஆனா எந்த சமனிங் கிரியேச்சர் உங்களுக்காகவே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனை தான் நான் எடுக்க போகிறேன். அப்போனா சரி, நம்ம டெஸ்ட்டை எங்கே ஆரம்பிக்கலாம், வாங்க இப்பயே போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம அசோசியேஷனோட ஜிம்னாசியம் இருக்குல்ல, அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இங்கேருந்து இது ரொம்ப தூரமாக இருக்குது, எப்படி கூட்டிகிட்டு போவேன்? சாடை எக்ஸ்சேஞ்சுங்கிறது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது, பட் இன்னொரு பர்சனை கூட்டிகிட்டு போக முடியுமா? வேறு வழியே கிடையாது, ட்ரை பண்ணி பார்த்துட வேண்டியதான். இல்லை நீங்கள் அங்கெல்லாம் போக தேவையில்ல, இங்கே வாங்க என் கூட வாங்க, நான் உங்களை பிடிக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருவான். எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவா பாருங்க, இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். இங்க பாருங்க நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க, ஆனா கொஞ்சம் சாப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தா ஆறுங்க நின்றுட்டு இருக்கோம். இவன் ஸ்நாக் எடுத்து வந்துருப்பால, அதை பிடிச்சி இதை திட்டுருவா. அங்கேருந்து அப்படியே ஜிம்னாசியமுக்கு போகும், அதாவது நம்ம ட்ரெயினிங் கிரவுண்டு. எப்படி இங்க வந்தோம், நான் நினைச்ச மட்டும் தான் சாட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒர்க் ஆகுது. பட் பிரச்சனை என்னன்னா, இது என்னதான் கேட்டை மட்டும் ஆக்ட் ஆனாலுமே இதுக்கு கூல்டவுன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட எடுக்குது. அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இதை வச்சு நான் எங்கே வேணாலும் இந்த உலகத்தில் என்னால் போய்க்க முடியும். சரிங்க நீங்கள் வேற இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்களே, வெப்பன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. எது அந்த பிக்கிலாக்ஸா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான். இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எனக்கு புரியுது, எனக்கு தெரியும், சும்மா கலாச்சி விட்டேன் அவ்வளோதான். அப்போனா சரி ஒன்றும் கிடையாது, இங்கே ஸ்டோரேஜில் வெப்பன் இருக்கும், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் எடுத்துகிட்டு வருவா. சரி நீ ரெடி ஆகிட்ட, பட் உன்னோட ஸ்வாட் இல்லைல்ல, இது உன்னோட ஸ்வாடு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இது நார்மலான ஒரு ஸ்வாடு, அதை வச்சு நீ பண்ணுறியா சண்டை போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நான் சண்டை போட போகிறது எந்த ஸ்வாடு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, நான் யாருங்கிறதா முக்கியம். நீ பேசுகிறத பார்த்தா மான்ஸ்டர் ஏதோ நம்ம டீமுக்குள்ளே சண்டை போட மாட்டேன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலாக இந்த லைன், அதாவது மான்ஸ்டர் உங்க கூட சண்டை போட மாட்டேன் இருக்குன்னு லைன் புரியலன்னா, இந்த ரைடுக்குள்ளே போகிறப்ப இவங்க கத்தியெல்லாம் திடீர்னு தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தான் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஓகேவா, திடீர்னு கத்தியெல்லாம் உடஞ்சிருச்சு, கத்தியெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல நின்று அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதுல்ல, அதை தான் அவள் சொல்கிறா. அவள் கரெக்டாக தான் சொல்கிறா. ஆனால் இந்த நேரத்தில் நான் சின்ன ஒரு சாடை சொல்லி இறக்கி விட்டேன்னா கண்டிப்பாக ஒரே செகண்ட் அவள் கிழிச்சு விட்ருவா. ஸோ வேறு வழியே கிடையாது, இகரிஸ் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் தான் என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆள். அப்படின்னா சரி மேட்சோட ரூல்ஸ் என்ன,
என்னோட சமன் உடையிற வரைக்கும் நீ வந்து சண்டை போடணும், அப்படி இல்லைனா நீ சரண்டர் ஆகணும். இது ரெண்டுல ஒண்ணு தான். நான் சாய் கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை சமன் பண்றதா சொல்லியிருந்தேன். பட் வீரெல்லாம் அதுக்கு செட் ஆக மாட்டான். அவனை மட்டும் நான் கொண்டு வந்தேன்னா இந்த சண்டை வேற மட்டும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வேணாம், இப்போதைக்கு இவனே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். பட் அவர் நிக்கிற பொசிஷனை பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த அளவுக்கு ஆராவை கிரியேட் பண்ணிட்டு இருப்பா. அவ சொன்னான் வெப்பன் மேட்ரே கிடையாதுன்னு சொன்னால, இதைதான் அவ சொன்னாலா, டேய் வெயிட் பண்றா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி என்ன கொடுப்பானா, இவன் இந்த டீமன் பாரோட லாங் ஸ்வாட் இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கி இகிரிஸ்ட கொடுப்பான். வாங்கடா சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம இகிரிஸ் அந்த ஸ்வாடை தூக்கிட்டு வருவோம் பாருங்க, பங்கமா இருக்கும். வந்து ஒரு வீசணும்னா அந்த இடத்துல வர லைட்டிங்கிறது பயங்கரமா இருக்கும். பட் அந்த லைட்டிங்க இவ அசால்ட்டா டாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. நான் நினைச்ச மாதிரி தான், இவர் ரொம்ப ஸ்பீடா இருக்கா. அண்ட் நார்மல் பர்சனா இருந்தாங்கன்னா அந்த லைட்டிங் பட்டாலும் சரி, படுறதுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பா பொசுங்கிருப்பானுங்க, இல்ல மயக்க மட்டும் விழுந்திருப்பானுங்க. பட் இவ அந்த மட்டும் கிடையாது, இவ ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் சொல்றப்ப ஈரிஸோட நடுமடையில நட்டு நோய்ப்பா. இந்த போது சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குமா. இதை நம்ம சேர்மன் நோட் பண்ணிடுவாரு, ஏன்னா அந்த ட்ரெயின் கிரவுண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. என்னடா இது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ட்ரெயினிங் கிரவுண்ட் கேமராவை என் பக்கத்து திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜின்வும் சாவும் வந்திருப்பானுங்க. எதுக்காக இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பழச நினைச்சு பார்ப்பான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி நல்லா இருக்கட்டும், டேய் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு எவனா வரான்டா, அங்கே இருக்க எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க, எந்த கேமரா ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். எங்கே இருக்குது, எவ்வளோ நல்லா இருந்துச்சுல. அண்ட் அதே சமயம் நம்ம ஜின்னுவுக்கு பெரிய சாக்குன்னு சொல்ல முடியாது, அவனா அரண்டு போயிடுவான். என்ன மேட்டர்னா ஈகரஸ் அங்கே ஓரமாக உழுது கிடப்பான். டேய் என்னடா சொன்னேன், உன்னோட சாங்ஸ் தானே சமனை கிரியேட் பண்ணுறது தானே சொன்னேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. நான் சொன்னது ரொம்ப சீரியஸான ஒரு மேட்ரு, எனக்கு தெரியும் உன்னோட சாங்ஸ் தானே சமன் யாருன்னு சொல்லிட்டு தெரியும். உனக்கு அடி உனக்கு பரவாயில்லையா, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் அவன் கூட சண்டை போட்டே ஆகணும். அப்போனா உனக்கு தெரிஞ்சிருக்க போல இருக்கு. ஆமாம், நான் வீடியோலையும் சரி அந்த இதுலேயும் பார்த்துட்டேன், நீ என்ன பண்ணன்றதை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ வேற வழியே கிடையாது பீரு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த போட்டு சாக்கு என்னதான் நல்லா இருந்தாலுமே அவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. பிகாஸ் அவளுக்கு வேத ஊத்திட்டு இருக்க பாருங்க. அதே சமயம் இவன் வந்துட்டு இருப்பானா, நான் உன்ட்ட அப்படி கேட்கிறேன் ஓகேவா இது அப்படின்னு சொல்றப்ப ஜின்னுவுக்கு பின்னாடி இந்த போட்டு லைக் அவன் ஆண்டா பட்டர்ஃப்ளையாரே தெரியலங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பேனலு பாருங்க. இந்த போட்டு சாவை ஆரவை எழுப்பிக்கிட்டு இருக்கு, அந்த போட்டு இவன் நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ சண்டைக்கு ரெடியா அப்படின்னு கேட்கறதோட இந்த ஒரு சாப்டர் முடிப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு நார்மலான சாப்டர். இவ்வளோ தூரம் நம்ம சண்டையை பார்த்துட்டு வந்து திடீர்னு ஒரு ரொமான்ஸையோ இல்லை காமெடியோ பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த சாப்டர் படிக்கிறவே சரி, வாய்ஸ் கொடுக்குறவே சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லவ் யூ ஸோ மச்.